கௌதம் யோசனை பண்ணிட்டு இருக்காரு. என் பின்னாலேயே ஆட்டோல துரத்திட்டு வர்ற அளவுக்கு அஜய்க்கு தைரியம் வந்துருச்சுல. வீட்டுல விசேஷம் வேற நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல இவனுக்கு ஏதாச்சும் பண்ணிடுவாங்க. நம்ம எப்பயுமே இந்திராவை கண்காணிப்புலயே வச்சிருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு கௌதம். அடுத்தது அஜயும் அவங்க டீமையும் காமிக்கிறாங்க. செம்ம காண்டுல பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு தைரியம் இருக்கும் அந்த கௌதம்க்கு. நம்ம கரெக்டா அந்த வண்டி எடுத்துட்டு போகும்போது பின்னாடி நின்னு பார்த்தான் பாத்தியா, அப்பனா அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு போலீஸ் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அஜய் சொல்றாரு, இனிமேல் இந்திராவை அட்டாக் பண்றது அவ்வளவு ஈஸியான வேலை இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அஜய். அடுத்தது கௌதம காமிக்கிறாங்க. கௌதம் வந்து யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வீட்டுல விசேஷம் இருக்கு, இந்திராவுக்கும் எக்ஸாம் வேற இருக்கு, என்ன பண்றது? அவனுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் பிளான் பண்ணுவானுங்க. அவனுங்க பிளான் பண்றதை விட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாரு. உடனே பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எடுத்து கால் பண்றாரு. யாருன்னு சொல்லி அவரு காமிக்கவே இல்ல. ஹலோ சொல்லு மச்சான் அப்படின்னு அவரு சொல்றாரு. மச்சான் ஒரு வேலை எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லு, சிறப்பா செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. கௌதமோட ஃப்ரெண்டும் கௌதம் வந்து அந்த விஷயத்தை பூரா சொல்றாரு. அடுத்ததே நம்ம அஜய காமிக்கிறாங்க. அஜய் சொல்றாரு, முதல்ல மாதிரிலாம் இனி இந்திராவை நம்ம தூக்க முடியாதுடா, நம்ம ரொம்ப பிளான் பண்ணி தாண்டா செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு சொல்றாரு, அந்த ஏர் ஃப்ரெஷனரா எப்படியோ சந்தேகப்படுதாண்டா தூக்கியிருக்கான், எப்படிடா அந்த ஏர் ஃப்ரெஷனர் தெரிஞ்சது அவருக்கு அப்படின்னு குமார் சொல்றாரு. நான் அவளை சும்மா விட மாட்டேன், அந்த இந்திராவை அவளை போட்டு தள்ளாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அஜய். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்றாங்க, டே அந்த இந்திராவை விட்டுறக்கூடாதுடா, ஏற்கனவே 2-3 தடவை மிஸ் ஆயிடுச்சு, இந்த தடவை நச்சுன்னு ஒரு பிளான போடணும் அப்படின்னு சொல்லும்போது குமார் சொல்றாரு, நான் வேணா ஒரு பிளான் சொல்லட்டுமாடா, சொல்லு குமாரு அப்படின்னு அஜய் சொல்றாரு. பிளான பயங்கர சூப்பரா சொல்றாரு. அதை கேட்டோன்னா அஜய்க்கே திருப்தியா இருக்கு. சூப்பர் பிளானடா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராகினியை காமிக்கிறாங்க. அந்த மாத்திரையை தூக்கிட்டு ராகினி வந்திருக்காங்க. அக்கா நீ சந்தோஷமா இருக்கிற அளவு இருந்துக்கோ, நான் உன்னை சும்மா விடுவனா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பாருங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாத்திரை எடுத்து வீட்டுக்குள்ள போறாங்க. அடுத்ததே கௌதம காமிக்கிறாங்க. ஆக்சுவலா கௌதம் வந்து போன்ல பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப மும்முரமா பேசிட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்டு கிட்ட. இந்திரா வர்றாங்க. யாருகிட்ட கௌதம் இவ்வளவு இதா பேசுறான் அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. கௌதம் அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு, ஓகே மச்சான் நம்ம அதே மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போனை கட் பண்றாங்க. அங்க இந்திரா இருக்கிறத பாக்குறாங்க. ஐயோ இந்திரா நம்ம பேசுனதை கேட்டுப்பாளோ அப்படின்னு நினைச்சு பதறி போய் இருக்காரு. என்ன கௌதம் யாருகிட்ட பேசிட்டு இருந்தா அப்படின்னு கேக்குறாங்க இந்திரா. அது ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு தான் நாளைக்கு வளைகாப்புக்கு வரதுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, அது எப்படி வரதுன்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன இந்திரா படிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. படிச்சுட்டேங்க கௌதம், நைட்டும் உட்காந்து படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வளையாப்போ ஒரே பிஸியா இருப்பப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நான் நாளைக்கு வரமாட்டேனே கௌதம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மனசுக்குள்ள இந்திரா. அதுக்கப்புறம் கௌதம் என்ன பண்றாருன்னா, கண்ணை மூடு அப்படின்னு இந்திராவை சொல்றாங்க. ஏன் கௌதம் சொல்றது கேளு இந்திரா, கண்ணை மூடு. ஓகே கௌதம் கண்ணை மூடுறான் அப்படின்னு கண்ணை மூடுறாங்க. அவரு பாக்கெட்ல இருந்து வாட்ச் எடுக்கிறாரு. இந்திராக்கு கௌதம் வாங்கி கொடுத்த வாட்ச் அது கூட உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களே இந்திரா, அந்த வாட்சை சரி பண்ணி கொண்டு வந்துட்டாரு கௌதம். கையில கட்டி விடுறாங்க. செம்ம ஹாப்பியா இருந்து இந்திராக்கு, வாவ் சூப்பர் கௌதம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்திரா பாத்தையா இந்திரா, இந்த வாட்ச் வந்தோடனே எல்லாமே நல்லதா நடக்குது பாரு பாரு, அம்மா உன்னைய வீட்லயே தங்க சொல்லிட்டாங்கல்ல, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்திரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல கௌதம் நாளைக்கு நான் வீட்ல இருக்க மாட்டேன், வளைகாப்புக்கு வர முடியாது, எதுவுமே நல்லதா நடக்கல கௌதம் அப்படிங்கிற மாதிரி இந்திரா பாத்துட்டு இருக்காங்க. சரி எதுக்காக வந்தா அப்படின்னு சாப்பிட கூப்பிட்டாங்க, அதான் வந்தா அப்படின்னு சொல்றாங்க. சரிவா போலாம் அப்படிங்கிறாங்க. இல்ல கௌதம் எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு, நீ கொஞ்சம் போ, நான் தைலம் போட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இந்திரா நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அங்க இருந்து போயிடுறாரு. இந்திரா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. நீ சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலையே கௌதம், உங்க அம்மா என்ன ஏத்துக்கல, நாளைக்கு நான் சீமந்தத்துக்கும் வர முடியாது. அடுத்ததே சுப்பிரமணிய காமிக்கிறாங்க. சுப்பிரமணி பாட்டு பாடி டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காரு. அங்க வர்றாங்க ராகினி. என்ன தனியா அவர் உட்காந்துட்டு இருக்காரு, என்ன சாப்பிடலையா ஒருத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல காவியாக்கு பசி இல்லையாமா, அதனால ஜூஸ் போட்டு கொடுக்க போயிருக்கா சந்திரா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. ஆஹா இந்த ஜூஸ்ல இந்த மாத்திரை கலந்துடலாமா, இதுதான் சரியான டைம், யாருமே இங்க இல்ல, இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க ராகினி. அப்போ காவியா வர்றாங்க. அப்பா என்ன வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா எல்லாரும் சாப்பிடாதாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எங்கப்பா அப்படிங்கிறாங்க. நீதான் பசிக்கலன்னு ஜூஸ் கேட்டியாமே, அதை போடதான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. வாமா உட்காரு அப்படிங்கிறாங்க. அப்பா சப்பாத்தி சொல்லிருக்காங்க ஓகேவாப்பா அப்படின்னு காவியா கேக்குறாங்க. காவியாமா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் சாப்பிடுறதோ 2 சப்பாத்தி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே ராகினி இதெல்லாம் கேட்டுட்டு, ஆஹா இது சரியான சந்தர்ப்பம், இதை விடக்கூடாது, நம்ம போய் ஜூஸ்ல இந்த மாத்திரை கலந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சமதியம்மா என்ன நீங்களும் வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நீங்க சாப்பிடுங்க அப்படின்ட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிராரு ராகினி. அடுத்ததே இந்திராவை காமிக்கிறாங்க. இந்திரா அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்க சின்ன குழந்தை மாதிரி அம்மா மனசு மாறிட்டாங்கன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்க, ஆனா உங்க அம்மா மனசு மாறல கௌதம், ஆனா எனக்கு மட்டும் தானே உண்மையே தெரியும், உன்னையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு கௌதம், கடவுளை எதுவுமே தப்பா நடக்க கூடாது, என் கௌதம நான் விட்டு பிரியவே முடியாது,
அப்படி நடந்துட்டா என்னால தாங்க முடியாது. அப்போ கௌதம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோவை காமிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல இந்திரா கிட்ட, அந்த போட்டோவை டேபிள்ல வச்சிருக்காரு. ஃபேன் காத்துக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அசைஞ்சு கீழே வந்துட்டு இருக்கு. நீ என்கிட்ட இவ்வளவு நல்லா பேசுற கௌதம், பேசுற, விளையாடுற, என்கிட்ட நெருக்கமா கூட வர்ற, ஆனா என்ன பிடிச்சிருக்குன்னு ஒரு முறையாவது என்கிட்ட சொல்லிருக்கியா கௌதம்? என்கிட்ட சொல்ல மனசு வரலையா? இல்ல நிஜமானே என் மேல லவ் இல்லையான்னு தெரியல கௌதம். நான் நல்லா படிக்கணும்னு எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துகிட்டியா, இல்ல நிஜமாதான் என்ன உனக்கு பிடிக்குமான்னு தெரியல. நாளைக்கு உன் அம்மா என்ன வெளியே போக சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல கௌதம். ஏன்னா உனக்கு தான் என் மேல லவ் இருக்கானே தெரியலையே கௌதம். ஆனா எனக்கு அப்படி இல்ல கௌதம். நீ இல்லாம ஒரு வாழ்க்கையை நான் நினைச்சும் கூட பார்க்க முடியாது. அப்படியே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க இந்திரா. அப்ப அந்த போட்டோ கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்திராவோட கால் கடையில விழுகுது. அப்படியே முழிச்சு பாக்குறாங்க. அங்க அந்த போட்டோ இருக்கு. அட கௌதமோட போட்டோ அப்படின்னு எடுத்து பார்த்துட்டு, கௌதம் எவ்வளவு அழகா இருக்கான்ல, எப்படி கௌதம் உன்னை விட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து அப்படியே போட்டோவை திருப்பி பாக்குறாங்க. பார்த்தா அந்த போட்டோவுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஐ லவ் யூ இந்திரா அப்படின்னு எழுதி இருக்கு. அதை பார்த்த உடனே இந்திராக்கு அவ்வளோ ஹாப்பி. அப்படியே ஒரு பிளாஷ்பேக் போகுது. இந்திரா யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த சீன்ல இருந்து அப்படியே வருது. கௌதம் இங்க பாரு, யாரோ கூப்பிடுறாங்கன்னு போறா பாரு, என் போட்டோ பாக்கிறதுக்கு உனக்கு அவ்வளவு ஆசையா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு அப்படியே அந்த கட்டல அப்படியே உட்காராரு. எனக்கு தெரியும் இந்திரா, என் மேல உனக்கு அவ்வளவு ஆசையா. ஆரம்பத்துல உன்னை நான் தப்பா தான் நினைச்சேன் இந்திரா, ஆனா போக போக எல்லாமே புரிஞ்சு போச்சு இந்திரா. நீ என் மேல வச்சிருக்க பாசம், இந்த குடும்பத்து மேல வச்சிருக்க அக்கறை, நேர்மை, இன்னும் என்னென்னமோ சொல்லலாம் இந்திரா. இது எல்லாமே எனக்கு தெரிய ஆரம்பிச்ச உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் இந்திரா. அப்படி இருந்தே உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் இந்திரா. அப்படியே எழுந்திரிச்சு போறாரு. அந்த போட்டோ கையில வச்சுட்டு தான் இருக்காருங்க. எழுந்திரிச்சு போறாங்க. இந்திரா போட்டோ அங்க மாட்டிருக்கு. அந்த போட்டோவை பார்த்துட்டு, சரியான வாழு, எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு. அம்மா உன்னை பிடிக்கலன்னு காரணத்தினால்தான், உன் மேல கோவப்படுறாங்கன்னு காரணத்தினால்தான் உன்கிட்ட ஐ லவ் யூ சொல்லாம இருந்தேன். இப்பதான் அம்மா ஓகே சொல்லிட்டாங்களே, உனக்கு தங்க சொல்லிட்டாங்க. இப்பதான் ரூட் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன, நாளைக்கு ஒரு சர்ப்ரைஸோட உனக்கு ஐ லவ் யூ சொல்ல போறான் அப்படின்னு சொல்றாரு கௌதம். அதாவது இது எல்லாமே இந்திரா போட்டோ முன்னாடி நின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட சொன்னோன்னே உன் முகம் அப்படியே ஹாப்பி ஆயிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த போட்டோவுக்கு பின்னாடி ஐ லவ் யூ இந்திரா அப்படின்னு எழுதி வச்சு அந்த டேபிள்ல வச்சுட்டு போறாருங்க. அடுத்ததே பிரசன்ட் டேக்கு வந்துருது. இந்திராக்கு அந்த போட்டோல ஐ லவ் யூன்னு கௌதம் எழுதிருக்காருல, அதை பார்த்து அவ்வளவு ஹாப்பி. நேரடியா சொல்றதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டே, இந்த போட்டோல ஐ லவ் யூன்னு எழுதிருக்கியா? எனக்கு தெரியும் கௌதம், எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் கௌதம் என்ன லவ் பண்றான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை மொத்தம் கொடுத்துட்டு அவ்வளவு ஹாப்பியா, எனக்கு இது போதும், என் தவிப்பு, என் கஷ்டம் எல்லாமே மாறிடுச்சு. ஏன் கௌதம் என்ன லவ் பண்றான், இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லு, போதும், இது போதும் எனக்கு, நான் அழமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க இந்திரா. அடுத்ததே ஜெயா ஏதோ யோசனையோட உட்காந்துருக்காங்க. ராமச்சந்திரன் வர்றாங்க. ஜெயா இங்கதான் இருக்கியா, உன்னை நான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. தேடிட்டு இருந்தீங்களா, எதுக்கு என்ன தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஜெயா, அட உன் நல்ல மனசு பத்தி எனக்கு தெரியுமா, நீ ஏதோ தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி என் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. என்னங்க சொல்றீங்க, தப்பான முடிவா? அடப்போ ஜெயா, நல்ல விஷயத்த எல்லாத்தையுமே அசால்ட்டா செஞ்சிருவா, ஆனா பாராட்டா மட்டும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. ராமச்சந்திரன் என்ன சொல்றாரு அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க ஜெயா. அடுத்தது ராகினியை காமிக்கிறாங்க. உள்ள போய் கேவலமா பேசிக்கிட்டே அப்படியே அவங்க மைண்ட மாத்தி ஜூஸ்ல இந்த மாத்திரையை கலந்துடணும் அப்படின்ட்டு வர்றாங்க. உள்ள ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க. என்ன சம்மதியமா ஜூஸ் போடுறீங்களா அப்படின்ட்டு வர்றாங்க. அவங்கள பார்க்கும் போது சந்திராக்கு கடுப்பாகுது. ஒண்ணுமே பேசாம இருக்காங்க. அடுத்ததே நம்ம ஜெயாவை காமிக்கிறாங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, நீ தனியா கூட்டிட்டு போய் இந்திராவிட்ட பேசினாலும் அங்க என்ன நடந்ததுன்னு இந்திரா சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்றாரு. ஏங்க இந்திரா உங்ககிட்ட என்ன சொன்னா? என்ன ஜெயா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்க, சொல்லுங்க, அவ என்ன சொன்னா? நீ இந்திராவை இங்கேயே இருக்க சொன்னேன்னு சொல்லிட்டேன்னு சொன்னா அப்படின்னு அவர் அவ்வளவு சந்தோஷமா சொல்றாரு ராமச்சந்திரன். இதை கேட்டோட பயங்கர அதிர்ச்சி ஆயிருது ஜெயாக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது.